ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. மதுரை திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அழகு நாச்சியார் ஊரணியில் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சுற்றுச்சுவர் சேதமடைந்ததை கண்டித்து முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தலைமையில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்க நாம் கேட்கலாம். நவநீத கிருஷ்ணன், விரிவான விவரங்கள் என்ன? ஷாம், மத்திய மாநில அரசுடைய பங்களிப்போடு கட்டப்பட்ட ஊரணி கரையுடைய தடுப்பு சுவர் சேதமடைந்ததை கண்டித்து மக்களோடு இணைந்து தற்போது அந்த பகுதியில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் அமைதி வழி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சியை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் மதுரை திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட டீக்கட்டுப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் ஏராளமான நலத்திட்ட பணிகள் நடைபெற்று வந்தாலும் ரூபாய் 50 லட்சம் ரூபாய் பார்த்தோமேனால் மத்திய அரசுடைய நிதியிலும் 20 லட்சம் ரூபாய் பொதுப்பணி நிதியிலும் கட்டப்பட்டு வந்த அந்த தடுப்பு சுவர், அதாவது அழகு நாச்சியார் ஊரணி என்று சொல்லக்கூடிய அந்த ஊரணியுடைய தடுப்பு சுவர் கட்டப்பட்டு வந்த நிலையிலே கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக பெய்த தொடர் மழையின் காரணமாக வலுவிழந்து அந்த தடுப்பு சுவர் முழுவதுமாக அந்த ஊரணி பகுதிக்குள்ளேயே உள்ளே விழுந்ததால் அப்பகுதி மக்களுடைய கோரிக்கையை ஏற்று தற்போது முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அவர் தற்போது அமைதி வழியிலே அந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக இது போன்ற பல்வேறு பகுதிகளில், அதாவது திருமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலே நடைபெற்று வரக்கூடிய இது போன்ற பணிகளில் முறைகேடு இருப்பதாகவும் நாளை மற்றும் நாளை மறுநாள் மதுரைக்கு ஆய்வுகளை மேற்கொள்ள வர இருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதல்வர் அவருடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக இந்த தர்ணா போராட்டம் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்து வருகிறார். குறிப்பாக மதுரையிலிருந்து விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையாக இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே அவர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இவரோடு பார்த்தோம்னால் இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் ஏராளமான அதிமுகவினர் அமைதி வழியாகவே அந்த ஊரணி கரையுடைய கரைகளில் அமர்ந்தவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் டீக்கல்லுப்பட்டியைச் சேர்ந்த காவல்துறையினர் சுமார் 20க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். திங்கட்கிழமை காலை வேளையிலேயே அவர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்க விஷயம். விரிவான விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.